தொடரும் ட்ரம்பின் அதிரடி. கூண்டோடு ராஜினாமா செய்ய உத்தரவு. இது பற்றிய முழு விவரங்களை விரிவாக காணலாம். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாக கொள்கைகளினால் அந்நாட்டு அரசு ஊழியர்கள் 3 லட்சம் பேர் இந்த ஆண்டு இறுதிக்குள் ராஜினாமா செய்ய உள்ளனர். இதன் முதற்கட்டமாக இன்று 1 லட்சம் பேர் ராஜினாமா செய்ய உள்ளனர். அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் 2வது முறையாக பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். வெளிநாடுகளுக்கு மட்டுமின்றி உள்நாட்டிலும் தன் அதிரடியை காட்டி அதிர்ச்சி அளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தானாக முன்வந்து அரசு ஊழியர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதை இம்மாத இறுதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அவர் கொடுத்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைய உள்ளது. இதையடுத்து இன்று 1 லட்சம் ஊழியர்கள் ராஜினாமா செய்கின்றனர். அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான அரசு ஊழியர்களின் ராஜினாமா இன்று நடைபெற உள்ளது. இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் 3 லட்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணங்கள் பற்றி முழுமையாக பார்ப்போம். அமெரிக்காவில் எப்போதும் செலவினங்கள் தொடர்பான மசோதாக்களில் இருதரப்பு ஒப்புதலும் தேவை. சமீப காலமாகவே இந்த விவகாரத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படுவதில் சிக்கல் நிலவி வருகிறது. இப்போதும் கூட மீண்டும் அதுபோன்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்றிரவே அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக ஷட் டவுன் ஆகும் சூழல் ஏற்படலாம். அமெரிக்காவில் எப்போதும் செலவினங்கள் தொடர்பான முடிவுகளை அந்நாட்டு நாடாளுமன்றம் தான் எடுக்கும். இதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பும் அவசியமாக இருக்கும். பெரும்பாலான சூழல்களில் இருதரப்பும் கடைசி வரை பேசி ஒரு தற்காலிக டீலுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் சமீப காலங்களாக அதுபோன்ற டீல்களை ஏற்படுத்த முடிவதில் சிரமம் ஏற்படுகிறது. இதுபோல செலவினங்கள் மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றால் அரசுக்கு தேவையான நீதி கிடைக்காது. இதனால் அமெரிக்கா முடங்கும் சூழலுக்கு தள்ளப்படும். இப்போதும் கூட மீண்டும் அதுபோன்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. கடந்த முறை நிறைவேற்றப்பட்ட செலவினங்கள் குறித்த மசோதா இன்று செவ்வாய்க்கிழமை இரவுடன் முடிகிறது. இதனால் இந்த விவகாரத்தில் ஒரு டீல் ஏற்பட வேண்டியது அவசியமாகும். இது தொடர்பாக நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க அதிபரை சந்தித்து அங்குள்ள எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் ஆலோசனை நடத்தினர். இருதரப்பும் நீண்ட நேரம் விவாதித்தன. இருப்பினும் அதில் சுமூக உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை. இன்றளவுக்குள் டீல் கையெழுத்தாகவில்லை என்றால் நிச்சயம் அமெரிக்கா முடங்கும். மேலும் இதுபோன்ற அரசியல், ஆன்மீகம், தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ செய்திகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.